the agreement of sale by itself does not create any interest or charge over the property. So agreement போட்டுட்டதுனால அந்த ப்ராப்பர்ட்டி மேல சார்ஜும் கிரியேட் ஆகல, ஒரு இன்ட்ரெஸ்டும் கிரியேட் ஆகல. சரி, எப்ப சார்ஜ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சார்ஜ் வந்து இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 100 பை தி ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ். இந்த அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், சார்ஜா கொடுக்குறேன், லீனா கொடுக்குறேன், என்னன்னு சொல்லி பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ். பட் இஸ் தேர் எனி ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆர் ஸ்டாச்சுட்டரி சார்ஜ்? இந்த ஸ்டாச்சுட்டரி சார்ஜ் எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டு when the relief of specific performance is refused, ஆல்டர்னேட்டிவா வந்து எனக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுங்க வித் இன்ட்ரெஸ்டோட அப்படின்னு கேட்கும் பொழுது, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியல, கொடுக்க முடியாது. பட் த பிளைன்டிஃப் இஸ் ஆல்வேஸ் ரெடி அண்ட் வில்லிங், பட் சம் ஆஃப் த ரீசன்ஸ் த கோர்ட் இஸ் நாட் இன்க்ளைன் டு கிராண்ட் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் கோர்ட்டு கொடுக்கலாம். அப்ப அந்த கோர்ட்டு கொடுக்கும் பொழுது செக்ஷன் 55 subclass 6B ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே a statutory charge is created. அது என்ன சார்ஜ் இஸ் கிரியேட்டட்னா, அந்த ரீஃபண்ட், அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுன்னு சொல்றாங்களா, இடத்த விற்கிறவன் அட்வான்ஸ் அமௌண்ட் திருப்பி கொடுக்கணும்னு கோர்ட் உத்தரவு போடுது இல்லையா, அப்ப அந்த பணம் பர்ச்சேசருக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த சொத்தவை யாருக்கும் விற்க முடியாது, சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்ப இந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா this property can be brought for sale and the purchaser can realize the refund of the advance amount from the sale proceeds. So there is no automatic charge. No charge is created the moment the sale agreement is executed, but a statutory charge will be created over the property when the court refused to grant a degree for specific performance and grant the alternative relief of refund of advance amount. அப்பதான் சார்ஜ். ஓகே, இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போடுறதுக்கு கோர்ட் ஃபீஸ் ஒட்டணும் இல்லையா? எவ்வளவு கோர்ட் ஃபீஸ்? ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறோம், அதுல 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறோம், 10 லட்சம் ரூபாய். இப்ப இந்த 1 லட்சம் ரூபாய் போக மீதி உள்ள 9 லட்சத்துக்கு கோர்ட் ஃபீஸ் ஒட்டினா போதுமா? நோ. செக்ஷன் 42 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் படி சேல் பிரைஸ் அக்ரிமெண்ட்ல சேல் பிரைஸ் என்ன சொல்லியிருக்கோ, 10 லட்சம் போட்டிருந்து நீங்க 9,99,000 கொடுத்திருந்து வெறும் 1000 ரூபாய் மட்டும் பாக்கி வச்சிருந்தாலும் you are bound to pay court fees only on 10 lakhs. நான் எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் கொடுத்துட்டேன், கொஞ்சம் தான் கொடுக்கணும், அதுக்கு மட்டும் கோர்ட் ஃபீஸ் ஒட்டினா நத்திங் டூயிங். So in a suit for specific performance, the court fee payable is under section 42 is on the entire sale consideration and not on the balance sale consideration. Another one. இப்ப இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போடுறதுக்கு வாட் இஸ் தி டைம் லிமிட்? எப்ப போடணும்? அக்ரிமெண்ட் போட்ட தேதியில இருந்து போடணுமா இல்லையா? அப்ப இதுக்கு பார்க்கும் பொழுது ஆர்டிகிள் 54 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட். அப்ப ஆர்டிகிள் 54ல 2 பார்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் லிங்க் அண்ட் செகண்ட் லிங்க். ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு டைம் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருந்து, இப்போ இன்னைக்கு 1ஆம் தேதி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், இந்த அக்ரிமெண்ட் ஜனவரி மாசம் போடுறோம், மார்ச் மாசத்துக்குள்ளார கிரயத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த அக்ரிமெண்ட் எப்ப முடிக்கணும்னு சொல்றோம்? 3 மாசத்துல முடிக்கணும்னு சொல்றோம். அப்ப அந்த 3 மாசம் எப்ப முடியுது? மார்ச். அப்ப அந்த மார்ச் மாசம் எப்ப முடியுதோ அதுல இருந்து 3 வருஷம். When a time is fixed in the sale agreement, when the performance is agreed to be fulfilled within the stipulated time, then immediately after the expiry of the stipulated time, 3 years time. அப்ப சேல் அக்ரிமெண்ட் போட்ட தேதியில இருந்து இல்ல, அந்த சேல் அக்ரிமெண்ட்டை எப்ப நம்ம பூர்த்தி பண்றோம் அப்படின்னு ஒரு டைம் லிமிட் சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டைம் எப்ப முடியுதோ, அது ஒரு சமயத்துல சில அக்ரிமெண்ட்ல 3 மாசம் சொல்லியிருப்பாங்க, சில பேர் 6 மாசம் சொல்லியிருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்கலாம். ஸோ அந்த அக்ரிமெண்ட் எப்ப அவன் ஃபுல்ஃபில் பண்றான், டைம் கொடுத்துருக்குதோ, அந்த டைம் எப்ப முடியுதோ அதுல இருந்து 3 வருஷம். அப்ப டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணியிருந்தா அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் எப்ப முடியுதோ அதுல இருந்து 3 வருஷம். When no time limit is fixed, ஒரு அக்ரிமெண்ட்ல டைம் லிமிட்டே இல்ல,
அப்ப அந்த சூட்டை எப்ப போடுறது, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்ரிமெண்டா எப்ப இருந்து போடுறது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன ஆன்சர்னா இந்த செகண்ட் லிம்ப் ஆஃப் ஆர்டிகல் 54ல when the plaintiff noticed that the performance is refused. எப்போ வாதிக்கு பிரதிவாதி இது மாதிரி கிரயப்பத்திரம் எழுதி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதோ, நாலேஜ் வருதோ, அதுல இருந்து 3 வருஷம். இப்ப நான் அக்ரிமெண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் 2000 நான் போடுறேன். அந்த 2000 அந்த கிரய அக்ரிமெண்ட்ல எத்தனை மாசத்துக்குள்ளார இந்த மீதி நான் 10 லட்ச ரூபாய்க்கு போட்டு 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன், மீதி 5 லட்ச ரூபாய் கொடுக்கணும். அது மீதி 5 லட்ச ரூபாய் கொடுக்கறது தேர் இஸ் நோ டைம் லிமிட், எதுவுமே நான் போடல, நான் பர்ச்சேசர். இப்ப பழனிக்குமார்ஜி வந்து வெண்டார், அவரு 5 டைமே இல்ல, 2 பேரும் போட்டுக்கிட்டோம். இப்ப இது எப்ப வந்து சூட்டு போட முடியும்? அப்ப 2 ஆஸ்பெக்ட்ல இது வரும். ஒன்னு, ஆஸ் எ ப்ரூடென்ட் பர்ச்சேசர் நான் என்ன பண்ணணும், இது மாதிரி நான் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டேன், பணம் 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், மீதி பணம் நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், எனக்கு நீங்க கிரயம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டீஸ் கொடுக்கும். ஸோ எக்ஸ்பிரஸிங் அவர் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு பே தி பேலன்ஸ் சேல் கன்சிடரேஷன். அதை வாங்கிக்கிட்டு பழனிக்குமார்ஜி வாங்கிக்கிட்டு என்ன கொடுக்கல, எனக்கு கிரயப்பத்திரம் எழுதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த தேதியில இருந்து 3 வருஷம். இது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட், வெண்டார் பழனிக்குமார்ஜி has got equal right. He can issue a notice stating that you have entered into a sale agreement with me, you have paid part of balance sale consideration, you pay the balance sale consideration within such and such time. இதுக்குள்ளார எனக்கு கொடுங்க, அதர்வைஸ் ஐ வில் டெர்மினேட் தி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னா நான் வாங்கிக்கிட்டேன், அதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள கேஸ் போட்டாகும். இப்ப வெண்டா இப்ப பர்ச்சேசரை பொறுத்த வரைக்கும் ரெடியா இருக்கிறாரு, பில்லிங்கா இருக்கிறாரு, வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட்டுடலாம், ரைட். வாட் அபவுட் தி ஃபேட் ஆஃப் தி வெண்டார்? இப்ப வெண்டார் இருக்கிறார், ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளார பேலன்ஸ் சேல் பிரைஸ் கொடுத்து அவன் வந்து கிரயம் பண்ணிக்கணும். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2012க்கு அப்புறம், அதாவது 1/12/2012க்கு அப்புறம் ஆல் சேல் அக்ரிமெண்ட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் கம்பல்சரிலி. இப்போ ரெஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட் இருக்கு, அதுல 3 மாசத்துக்குள்ளார கிரய பணத்தை கொடுத்து கிரயத்தை பூர்த்தி பண்ணிக்கணும்னு இருக்கு. 3 மாசத்துல அவன் கொடுக்கல, பர்ச்சேசர் கொடுக்கல, பர்ச்சேசர் நோட்டீஸும் கொடுக்கல, ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ்க்கு நோட்டீஸும் கொடுக்கல. இப்ப வெண்டர் என்ன பண்ணலாம், 3 மாசம் நம்ம டைம் கொடுத்தோம், அவன் 5 லட்ச ரூபாய் பணம் கேட்டு ரீஃபண்டும் கேட்கல, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸும் கேட்கல அப்படின்னு சொல்லி வெண்டர் அப்படியே சும்மா வீட்டுல இருந்துக்கலாமா? இருந்துடலாமா? இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், he has to terminate the agreement. He has to file a suit to set aside his registered sale agreement. ஏன்னா அந்த சேல் அக்ரிமெண்ட் இருக்கிற வரைக்கும் he cannot sell the property further, யாருக்கும் போக முடியாது. So under section 31 of the specific relief act, the vendor, if he feels that allowing the sale agreement is causing embarrassment to him, then he has to file a suit to set aside his registered sale agreement. பண்ணணும். If it's an unregistered sale agreement வச்சுக்கோங்க, set aside பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ரெஜிஸ்டர்ட் இருந்தா ஈஸியில வரும். அன்ரெஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட் இருந்தா he can issue notice, terminate the agreement. அக்ரிமெண்ட் டெர்மினேட் பண்ணிடுவோம். டெர்மினேட் பண்ணிட்டு அது தப்பு அப்படின்னா லெட்டிங் ஃபைல் சூட். இப்போ இதுல சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, டெனண்டா இருப்பாங்க. டெனண்டா இருக்கிறவன் இந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி லெஸ்ஸார் ஓனர்கிட்ட அக்ரிமெண்ட் போடுவான். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது, சுவாதீனத்தில் அவன் இருக்கான், எந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போறானோ he is in possession of the property physically as a tenant. இப்போ அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன், மீதி 5 லட்சத்தை 3 மாசத்துல கொடுக்குறேன்னு சொல்லி இந்த டெனண்ட் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு இப்ப he is in possession of the property. அவன் இந்த 3 மாசத்துல அக்ரிமெண்ட் படி பணம் கொடுக்குறேன், எனக்கு கிரயம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். வெண்டார் வந்து பண்ணி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலாம், he can file a suit for specific performance. Since he is in possession of the property, he can invoke section 53A. என்ன, I am in possession of the property, my possession should not be disturbed by the vendor அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, எப்ப கேட்க முடியும், அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம்
whether the relationship of landlord and tenant continues or not. அது கோர்ட் பார்க்கும். அக்ரிமெண்ட் தான் போட்டுட்டீங்க, 10 லட்ச ரூபாய் அக்ரிமெண்ட், 5 லட்ச ரூபாய் கொடுத்தாச்சு, மீதி 5 லட்ச ரூபாய் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது உங்க ரிலேஷன்ஷிப் ஆஃப் லேண்ட்லார்ட் டெனன்ட் கண்டினியூ ஆகுதா, இல்ல இந்த அக்ரிமெண்ட் ஹோல்டரா மெர்ஜ் ஆயிடுறானா, இந்த டாக்டரின் ஆஃப் மெர்ஜர் வில் அப்ளை. அப்ப அந்த கிரைய அக்ரிமெண்ட்ல இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டதுனால நீங்க எனக்கு மாத வாடகை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தி பொசிஷன் ஆஃப் த டெனன்ட் மெர்ஜ்ட் வித் தட் ஆஃப் தி அக்ரிமெண்ட் ஹோல்டர். அப்ப he can invoke section 53A of the Transfer of Property Act. He can ask for an injunction, a permanent injunction that the defendant cannot disturb my possession. Suppose agreement போட்டிருக்கோம், அந்த landlord and relationship கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் பொழுது மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அவனுடைய பொசஷன் as tenant is not merged with the agreement holder. He continues to be a tenant. அப்ப as a tenant he is entitled to get an order of injunction. That is separate. But as an agreement holder he can't say that I am in possession of the property in pursuance of the sale agreement. சொல்ல முடியாது. பாயிண்ட் உங்களுக்கு புரிய, ரொம்ப ரொம்ப ஷார்ப் ஏர்லைன் பாயிண்ட். அக்ரிமெண்ட்ல நான் டெனண்டா இருக்கிறேன், வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆனா அதே சமயத்துல அக்ரிமெண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆனதுன்னா he continues to be a tenant forever. Independently he can file a suit for injunction simplicity and get an order of injunction. That is no doubt about it. But once he wants to file a suit for specific performance, he is entitled to get a degree for specific performance provided he has to fulfill his readiness and willingness. At the same time, he cannot use his possession as he has sworn against the vendor, because his possession is only a tenant, not as a person in possession in pursuant to the agreement. All right. இப்ப தமிழ்நாடு ஆக்ட் section 17(1)G of Registration Act is amended. அதுல all sale agreement when the value exceeds hundreds has to be registered compulsory ன்னு சொல்லியாச்சு. இப்ப 2001-12-2012 அப்புறம் எந்த ஒரு கிரைய அக்ரிமெண்ட் எழுதினாலும் அது கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா வாட் இஸ் தி லீகல் இம்பாக்ட்? எனக்கு இப்ப 2015 ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட் இருக்கு, 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன், மீதி பணம் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். கேன் ஐ மெயின்டைன் a suit for specific performance? பண்ண முடியுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், டிபி ஆக்ட் பார்க்கணும். இப்ப டிபி ஆக்ட்ல section 17 and 18. Section 17 deals with documents which requires compulsory registration. அதுல 17(1)G ல சேல் அக்ரிமெண்ட் requires compulsory registration. 1/12/2012. somebody is asking எந்த தேதியில இருந்து அப்படிங்கறாங்க. with effect from 1/12/2012. கட்டாயமா பதிவு செஞ்சிருக்கணும். பதிவு செய்யல, விட்டாச்சு. நான் can I sustain my claim for specific performance பண்ண முடியுமா? அப்ப section 49 of Registration Act என்ன சொல்லுது? A document which requires compulsory registration, if it is not registered, then it cannot be used as an evidence before court of law. அத it is inadmissible. அது கோர்ட் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு section 49. Provided in a suit for specific performance, the unregistered sale agreement can be received in evidence அப்படின்னா அந்த provisoல இருக்கு. That proviso has not been amended after the amendment made by the Tamil Nadu government in under section 17(1)G. நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்ப ஷாக்கிங் நியூஸ். இப்பதான் லேட்டஸ்டா ஒரு நியூஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிச்சேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இப்ப லேட்டஸ்டா அதுல 2/9/2019 ஒரு ஜட்ஜ்மெண்ட், பிரகாஷ் ஷாகு வெர்சஸ் சலால் அண்ட் அதர்ஸ். பிரகாஷ் ஷாகு அண்ட்
சலால் அண்ட் அதர்ஸ், SAULAL. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, after 2012, if unregistered sale agreement is presented before the court can receive the sale agreement for collateral purpose அப்படிங்கிறாங்க. I was shell shocked. ஏன்னா ப்ராவிஷன் வந்து என்ன சொல்றான், it can be received in evidence. கொலாட்ரல் பர்பஸ்க்காக இல்ல, மெயின் பர்பஸ்க்காக நீ வாங்கிக்கலாம். செக்ஷன் 49 இருக்கு. That section 49 is unamended as of now. It has not been altered. அப்ப கொலாட்ரல் பர்பஸ்க்கு எப்போ டாக்குமெண்ட் யூஸ் பண்ணா அதுலயே ப்ராவிஷன்லயே சொல்றாங்க, a document which does not require registration either under the Transfer of Property Act or under the Registration Act, so that unregistered document can be used for collateral transaction. இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். நான் வந்து இப்போ கேசவன்ட்ட ஒரு அடமான பத்திரம் எழுதி கொடுக்குறேன், 1 லட்சம் ரூபாய்க்கு என் சொத்தை. இப்ப அடமான பத்திரம் 100 ரூபாய்க்கு மேல போனா அது கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணணும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது அன்ரெஜிஸ்டர்ட் சிம்பிள் மார்கேஜ்னு வச்சு, சிம்பிள் மார்கேஜ். இப்ப கேசவன் he wants to file a suit for recovery of money 1 lakh due on the mortgage. இப்ப அந்த மார்கேஜ் சூட் கேசவன், but whether he can get a degree for preliminary degree for on mortgage கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. ஏன்னா that document is unregistered. அப்ப அந்த டாக்குமெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? கொலாட்ரல் டிரான்சாக்ஷன். அப்ப கொலாட்ரல் டிரான்சாக்ஷன்னா என்ன? கொலாட்ரல் டிரான்சாக்ஷன்னா என்ன? அப்ப மெயின் டிரான்சாக்ஷன் மார்கேஜ். வாட் இஸ் கொலாட்ரல் டிரான்சாக்ஷன்? இந்த அக்ரிமெண்ட் படி நான் சுவாதீனத்தில் இருக்கேன், 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன், 1 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்தா நான் போயிடுறேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன். அப்ப நான் ஐ ஆம் இன் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, so I have paid the amount. So in order to prove the collateral, இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு பொசஷன் கொடுக்கணும்னா அது வந்து whether it requires registration compulsorily either under the Transfer of Property Act or under the Registration Act. இப்போ ஒரு லோன் தரோம், அப்ப it can be treated as a loan transaction. ஒரு லோன் தரும் பொழுது ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்கணும், அதை வந்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? கட்டாயமா தேவையில்லை, கட்டாயமா தேவையில்லை. ஒரு ப்ராமிசரி நோட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றோமா? தேவையில்லை. அப்ப it can be treated as a loan transaction and the recovery of amount 1 lakh K7 can get it, but not on the mortgage, but as a collateral transaction of loan transaction. Yeah, why the promissory note, the loan transaction does not require registration? Section 17 of Registration Actல ஒரு டாக்குமெண்ட் எப்போ கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணோம்னா, ஒரு டாக்குமெண்ட் எழுதின உடனேயே அந்த எழுதின தேதியிலிருந்து from the date of execution, whether it creates any interest or extinguish any interest or releases any interest, அந்த டாக்குமெண்டின் பேர்ல ஒரு உரிமையை பொறுத்து ஏதேனும் ஒரு டைட்டில பொறுத்து உரிமையை பொறுத்து கிரியேட் ஆயிருக்கணும், எக்ஸ்டிங்கிஷ் ஆயிருக்கணும், ரிலீஸ் ஆயிருக்கணும். இப்போ இந்த லோன் ப்ராமிசரி நோட்ல இருந்து எந்த ப்ராப்பர்ட்டி மேல நமக்கு என்ன ரைட் வருது? ஒண்ணுமே இல்லை. ஸோ இட் டஸ் நாட் ப்ரிப்பேர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதுதான் கொலாட்ரல் டிரான்சாக்ஷன். இப்ப செக்ஷன் 49ல வந்து அமெண்ட்மெண்ட் ஆகலன்னு சொல்லிட்டேன். அதுலயே ப்ராவிஷன் வந்து என்ன சொல்றேன், சேல் அக்ரிமெண்ட் அன்ரெஜிஸ்டர் இருந்ததுன்னா சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ்ல இட் கேன் பி ரிசீவ்ட் as எவிடன்ஸ் சொல்றாங்க. நாட் ஃபார் கொலாட்ரல் டிரான்சாக்ஷன் சொல்லல, இட் கேன் பி ரிசீவ்ட் as எவிடன்ஸ். So down latest judgment of the Supreme Court that the unregistered sale agreement can be received as evidence after 2012 for collateral purpose transaction is wrong. This is my humble submission. But our one High Court number 2019 சொல்லிட்டாங்க. I think Justice Avichandra Babu, so long as section 49 of the Registration Act is not amended and unregistered sale agreement entered into after 1/12/2012 can be received in evidence, a degree for specific performance can be granted. All right. இப்போ 2001ல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அது வந்து என்னன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் சுவாதீனம் கொடுக்கப்பட்டிருந்தால் இல்ல அந்த அக்ரிமெண்ட்லயே சுவாதீனம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தால் அந்த அக்ரிமெண்ட்டை 2001ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். 24/9/2001 இருந்து. இது சென்ட்ரல் ஆக்ட் செக்ஷன் 17(1)(a). அப்ப
சுவாதீனம் கொடுக்கப்பட்டதாக ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்திருந்தால் அந்த அக்ரிமெண்ட் 24/9/2001 இருந்து கட்டாயமா பதிவு செஞ்சிருக்கணும். இப்ப ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துக்குவோம். 24/9/2001 சுவாதீனம் கொடுக்கப்பட்டதாக ஒரு கிரை அக்ரிமெண்ட்ல சொல்லப்பட்டிருந்தால் அந்த அக்ரிமெண்ட் பதிவு செஞ்சிருக்க வேண்டும். பதிவு செய்யல, விட்டுட்டாங்க. அன்ரெஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட் கண்டெய்னிங் டெலிவரி ஆஃப் பொசஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சூட்டு போட முடியுமா அப்படின்னா செக்ஷன் 49ல இருந்து என்ன சொல்றான், இட் கேன் பி ரிசீவ்ட் as எவிடன்ஸ், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த for the purpose of invoking section 53A of TP Act அந்த ப்ராவிசோ வந்து 49ல அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 53A TP Actலயும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 24/9/2001 if any sale agreement is executed containing delivery of possession அப்படின்னு சொன்னா, if the document is unregistered, no degree for permanent injunction can be granted. The purchaser cannot use his possession either as a shield or as a sword, but he can get a degree for specific performance. This judgment is delivered by Honorable Justice Bhanumati as he then was and Justice Vimala as he then was. This is reported in 2012 3 CTC page 205. 2012 3 CTC page 205 division bench. இப்ப அடுத்தது சில இதுல ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் சேல் டீடே இருக்கும். சேல் அக்ரிமெண்ட் இல்லாம சேல் டீடே, இது மாதிரி உங்கள்ட்ட எல்லா பணமும் கிரையம் வாங்கிட்டேன், என் பற்றுவழி ஆகிவிட்டது, இந்த சொத்தின் சுவாதீனத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சு விட்டேன், நீங்களே நாளது தேதியிலிருந்து இந்த சொத்தை சகல சௌபாக்கியத்துடன் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த கிரைய பத்திரமே ரெஜிஸ்டர் பண்ணல. இப்ப நம்ம சூட்டு போடுறோம், பண்ணும்போது அந்த அன்ரெஜிஸ்டர்ட் சேல் டீடை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? ஸோ செக்ஷன் 17ல 100 ரூபாய்க்கு மேல போன எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப இந்த அன்ரெஜிஸ்டர்ட் சேல் டீடை வச்சு கேஸ் போட முடியுமா அப்படின்னு சொன்னா, suit will lie provided that unregistered sale deed will be looked into for collateral transaction. It can be considered as a sale agreement. Sale agreement அந்த டிரான்சாக்ஷனுக்காக பண்ண முடியுமே தவிர no title can be declared on the basis of the unregistered sale deed. This is 2010 4 MLJ 2010 4 MLJ page 529 Supreme Court. அடுத்தது 2014 1 CTC page 447. 2014 1 CTC page 447. இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ். ஆர்டர் 6 ரூல் 3ல ஒவ்வொரு வழக்கும் சிபிசில சொல்லக்கூடிய இந்த அப்பெண்டிக்ஸ் ஏல சொல்லக்கூடிய விஷயம் கட்டாயமா அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அப்பெண்டிக்ஸ் ஏ எடுத்து பாத்தீங்கன்னா பிளைண்ட், ஒவ்வொரு பிளைண்ட்லயும் சூட் ஃபார் மணியா, சூட் ஆன் ப்ராமிசரி நோட், மார்கேஜ் சூட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூட், பார்ட்டிஷன் சூட், டிக்ளரேஷன் சூட், இன்ஜெக்ஷன் சூட், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட், எந்த சூட் வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஒவ்வொரு சூட்லயும் சட்டப்படி என்ன அபர்மெண்ட் நீங்க சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த அப்பெண்டிக்ஸ் ஏல இருக்கு. அப்ப இந்த சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எதுல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்ம் 46. இந்த ஃபார்ம் 46 அப்பெண்டிக்ஸ் இபிசில ஆர்டர் 52 அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஏ வரும். அந்த அப்பெண்டிக்ஸ் ஏல அப்படியே பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்ம் 47 எடுத்து பார்த்தா in a suit for specific performance the plaintiff must aware that he is ready and willing to perform this part of contract. Plaintiff has been, is, still ready and willing to perform this part of contract அப்படின்னு இருக்கும்.
அப்ப ஃபார்ம் 47ல சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுறதா இருந்ததா அந்த வழக்கினுடைய வாதி அதாவது பர்ச்சேசர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த ஏற்றதை ஆற்றுக வழக்கை பொறுத்து நான் இந்த அக்ரிமெண்ட்ல கண்டுள்ள விஷயங்களை நிறைவேற்றம் செய்வதற்கு அக்ரிமெண்ட் போட்ட தேதியில் இருந்தேயே தயாராக இருக்கிறேன். மீதி கிரயத்தொகை கொடுப்பதற்கு எனக்கு போதுமான பண வசதி உள்ளது. அக்ரிமெண்ட் போட்ட தேதியிலிருந்து என் நடத்தையை கவனித்தால் இந்த சொத்தை கிரயம் வாங்குவதற்கு என்னுடைய விருப்பம் நீதிமன்றத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லு. இந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் அப்படின்னா என்ன? ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ்னா என்ன? ரெடினஸ் இஸ் a phrase relating to the financial resources of the plaintiff. ரெடினஸ் அப்படிங்கிறது இந்த பாதிக்கு இந்த தாவா சொத்தை வாங்குறதுக்கு போதுமான பொருளாதார வசதி இருக்கிறதா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். வில்லிங்னஸ் அப்படிங்கிறது அந்த வாதியினுடைய கான்டாக்ட் நடத்த, அதான் முக்கியம். இப்ப இது எப்படி சார் ப்ரூவ் பண்றது? How to prove these phrases, readiness and willingness? இப்ப நம்ம சூட்டு போட்டுட்டோம், ஒரு அக்ரிமெண்ட்ல 10 லட்ச ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், மீதி 5 லட்ச ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த 2018 அமெண்ட்மெண்ட்ல in a suit for specific performance the plaintiff must prove his readiness and willingness. must, முன்னாடி கிடையாது. mere averment is sufficient. 2018 முன்னாடி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல mere averment is sufficient, but here averment தேவையில்லை. என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். how to prove the readiness and willingness? readiness எப்படி ப்ரூவ் பண்றது? ஒரு அக்ரிமெண்ட் போட்ட தேதி, இந்த அக்ரிமெண்ட் போட்ட தேதியில நான் 3 மாசத்துல மீதி பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அக்ரிமெண்ட் போட்ட தேதியில மீதி பணம் கொடுக்கறதுக்கு என் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க கொடுக்கலாம். இல்ல உங்க பேங்க்ல அக்கௌண்ட் பணம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் நீங்க கொடுக்கலாம் டு ப்ரூவ் யுவர் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ். அதுவும் இல்லையா, உங்க பேர்ல இருக்கிற சொத்து கித்து நிறைய இருக்குது, ஏதாச்சும் ஒரு சொத்தை வித்து கொண்டு 3 மாசத்துல கொடுக்க ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்க ப்ரூவ் பண்ணலாம். இல்ல நான் பணம் கேட்டா பேங்க்ல வந்து எனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க, பேங்க் வந்து எனக்கு லோன் கொடுக்கும், ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கேன், அதை டாப் அப் பண்ணிக்குவேன், இது பண்ணிக்குவேன், அதை ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல யூ கேன் எக்ஸாமின் எனி ஒன் ஆஃப் யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், எனக்கு பணம் தேவைன்னா கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் பணம் கேட்டா நாங்க கொடுக்க ரெடியா இருக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வே டு ப்ரூவ் the financial resources, the financial capacity of the purchaser to purchase the property. Then coming to conduct, conduct எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? இப்ப நான் எப்ப அக்ரிமெண்ட் போட்டேன், அந்த தேர்ந்து 3 மாசத்துல நான் பணம் கொடுக்க ரெடியா இருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் பீரியடுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கணும்? I must issue a legal notice stating that I am ready and willing to perform my part of contract. 3 மாசம் நான் பணம் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், இந்த 3 மாசம் முடிய போது நான் மீதி பணம் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன், நீ எனக்கு மீதி கிரைய பணத்தை வாங்கிட்டு எனக்கு கிரையம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அது ஒண்ணு. நோட்டீஸ் நம்ம கொடுக்குறோம். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், சூட் ஃபார் ஸ்பெசிபிக் போடுறதுக்கு 3 வருஷம் இருக்கே 54(1)ல என்ன அக்ரிமெண்ட்ல வந்து 3 மாசம் தான் ஆச்சு, நோட்டீஸ் கொடுத்துட்டோம், நமக்கு இன்னும் 1.25 வருஷம், இன்னும் 2.25 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸை கொடுத்துட்டு நீங்க 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு போட்டீங்கன்னா you are bound to answer for the delay. So it does not show that your conduct is unblemished. அப்ப conduct வந்து என்னன்னா from the day one your conduct must be unblemished, that you are willing to purchase this property from the defendant. அதை ப்ரூவ் பண்ணணும். இதத்தான் ஜஸ்டிஸ் ரவிச்சந்திர பாபு இப்போ ஒரு ரூலிங்ல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, these two phrases, readiness and willingness, எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த ரெடினஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ வேகன், ஒரு பாக்ஸ் கண்டெய்னிங் காயின்ஸ் இல்ல கண்டெய்னிங் சம் மெட்டீரியல்ஸ். அதான் வந்து சம் காயின்ஸ், கோல்டு காயின் என்ன பணம், பணம் நிறைய பெட்டி, அதுதான் ரெடினஸ். வில்லிங்னஸ் என்னன்னா அந்த பணப்பெட்டியை வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது எப்படி எடுத்துட்டு போனோம், ஒரு வண்டியை வச்சு தான் எடுத்துட்டு போனோம். தட் கார்ட் இஸ் தி வில்லிங்னஸ். ஸோ ரெடினஸும் ப்ரூவ் பண்ணணும், வில்லிங்னஸும் ப்ரூவ் பண்ணணும். ஒன்னு மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டு இன்னொன்னு விட்டுட்டோம்னா no degree for specific performance will be granted. This is the judgment reported in 2016
4 CTC 2016 4 CTC page 470. So these two phrases, readiness and willingness, are inseparable, having nexus with each other. Proof of one is not sufficient to get a degree for specific performance. Proof of both these phrases, readiness and willingness, is the sine qua non to get a degree for specific performance. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் இந்த சேல் அக்ரிமெண்ட்ல வெண்டாரும் பர்ச்சேசரும் சைன் பண்ணாதான் அது செல்லுமா, இல்லாட்டி செல்லாதா? இது இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பைலேட்டரல் டாக்குமெண்ட்னா என்ன, யூனிலேட்டரல் டாக்குமெண்ட்னா. இப்ப யூனிலேட்டரல் டாக்குமெண்ட் என்ன, ஒருத்தர் மட்டும் எழுதி கொடுக்கிறது. என்ன எழுதி கொடுக்கிறது, என் சொத்தை எனக்கு அப்புறம் என் குழந்தைங்க வில்லு, இட்ஸ் a யூனிலேட்டரல் டாக்குமெண்ட். யூனிலேட்டரல் டாக்குமெண்ட். கிஃப்ட் யூனிலேட்டரல் டாக்குமெண்ட். பைலேட்டரல் டாக்குமெண்ட்ங்கிறது சேல் டீட், எக்ஸ்சேஞ்ச் டீட், மார்கேஜ். இதை பொறுத்த வரைக்கும் யூனிலேட்டரல் டாக்குமெண்ட் தான். பணம் நான் வாங்கிட்டேன், உனக்கு இந்த தேவை நான் கிரைம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால வெண்டாரோட கையெழுத்து மட்டும் இருந்தா போதும், பர்ச்சேசர் கையெழுத்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. Because it is an unilateral document, it does not require the signature of the purchaser. அடுத்தது எல்லாத்துக்கும் இப்ப நம்ம ஒரு சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம போட்டுட்டோம். பேஜ் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எஸ் 470 ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட்டுட்டோம். நம்ம சூட்டு போகும்போது நான் ஒருத்தர் எக்ஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போடுறேன், அவர் எனக்கு கிரைம் பண்ண கொடுக்க மறுத்துட்டாரு, அதனால அந்த எக்ஸ் மேல ஐ கேன் ஃபைண்ட் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். அந்த சூட்ல ஒரு தேர்ட் பார்ட்டி என்ன சொல்றான், இந்த இடத்துக்கு ஓனர் நான் தான்டா, என்ன இல்லாம நீ எப்படி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் அவன் மேல போடுவ அப்படின்னு he filed an application for impleading whether that person is a necessary person or not. இப்ப கோர்ட் என்ன சொல்லுது, சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், ஒருத்தன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் ஓனருக்கு நம்பர் இல்ல, ஒருத்தன் பர்ச்சேசர் வாங்குறேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபைன். இன்னொரு பெர்சன் இஸ் கிளைமிங் இண்டிபெண்டன்ட் டைட்டில் ஓவர் த ப்ராப்பர்ட்டி, அவனை நீ இம்ப்ளீட் பண்ணுனா இது என்ன ஆகும், திஸ் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி enlarged into a title suit. That is not the object of the court. Title suit கன்வெர்ட் பண்ணணுமா, தேவையே இல்லையே. If any degree is passed in your absence, the degree will not bind you unless you are claiming right under the parties to the suit. அப்ப ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு தேர்ட் பார்ட்டி whether he can file an application in a suit for specific performance, that on the ground that he is the actual owner of the property, in his absence no degree can be granted. Supreme Court said no, he is not a necessary party, even in his absence degree can be granted. If any degree is passed, the degree will not bind him. இது 2005 6 SCC page 733. 2005 6 SCC page 733. இப்ப another எல்லாத்துக்கும் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு இடம் ஒரு இடம் நம்ம கிரைய வாங்க போறோம், அந்த இடம் திருச்சியில இருக்கு. அந்த திருச்சியில ஒருத்தர் இடத்தை வாங்கியிருக்கிறாரு, ஆனா அவர் இருக்கிறது மெட்ராஸ்ல. வாங்க போற பார்ட்டி தஞ்சாவூர்காரன். மெட்ராஸ்ல இருக்கிற பார்ட்டியை போய் பார்த்து மெட்ராஸ்காரோட திருச்சி ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் மெட்ராஸ்ல போடுறாருன்னு வச்சுக்குவோம். அக்ரிமெண்ட் எங்க சைன் ஆகுது, மெட்ராஸ்ல. ஓனர் எங்க இருக்கிறார், மெட்ராஸ். பர்ச்சேசர் எங்க இருக்கிறாரு, தஞ்சாவூர். ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு, திருச்சி. இப்ப திருச்சி கோர்ட்ல சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடணுமா, தஞ்சாவூர் கோர்ட்ல போடணுமா, இல்ல மெட்ராஸ் கோர்ட்ல போடணும்? இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லேண்ட், it is enforcement of the terms of the contract. It is the enforcement of the terms of the contract. அப்ப where cause of action arose, you can file a suit there அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2001 7 SCC page 698. பட் லேட்டஸ்டா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ,
suit for specific performance is in respect of land. அப்ப செக்ஷன் 16 ஆஃப் சிபிசில ஒரு அசையாத சொத்து எங்க இருக்குதோ அந்த அசையாத சொத்தை பொறுத்து வழக்கு எந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரையறைக்குள் அந்த அசையாத சொத்து இருக்குதோ அந்த கோர்ட்ல தான் போடணும். அப்ப நம்ம எங்க பண்ணோம்? The suit for specific performance can only be filed before the court at Trichy because the subject matter of the property is at Trichy. அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதுல கூட வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட் தப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்ல விரும்பல. இப்ப சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம போடுறோம். நம்ம பிரேயர் என்ன கேட்போம்? சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்ன கேட்போம்? டைரக்டிங் தி ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி சேல் அக்ரிமெண்ட் டேட்டட் so and so entered into between the plaintiff and defendant and the defendant may be directed to execute a sale deed அப்படின்னா நம்ம கேட்போம். அதான் சிம்பிள் பிரேயர். இந்த நிறைய நம்ம எல்லாருமே நம்ம என்ன கேட்க மாட்டோம்? டெலிவரி ஆஃப் பொசஷன் நம்ம கேட்கறதே இல்லை, நம்ம கேட்க மாட்டோம். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டா கோர்ட் என்ன பண்ணும்? அவன் எழுதி கொடுக்காட்டி கிரைய பத்திரம் எழுதி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுவாதீனம் கேட்டு அதே இபில நம்ம போடுவோம். ஆனா நம்ம மெயின் பிரேயர்ல டெலிவரி ஆஃப் பொசஷன் நம்ம கேட்கவே மாட்டோம். இப்ப சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட்டா டெலிவரி ஆஃப் பொசஷன் கேட்கணுமா கேட்க வேண்டாம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ 2017 ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க? சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட்டீங்கன்னா நீ டெலிவரி ஆஃப் பொசஷன் கேட்கணும். அப்படி நீ டெலிவரி ஆஃப் பொசஷன் கேட்கலன்னா நோ டிகிரி ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேன் பி கிராண்டட் சொல்லி சூட்டை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. This is also a shocking judgment. ஏன் அப்படின்னா section itself is very clear. Section 28 of the Specific Relief Act, subclass 3. 28 subclass 3 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா suit for specific performance இல்ல specific performance கோர்ட் டிகிரி கொடுத்து விட்டால் கோர்ட் நிர்ணயம் செய்த காலக்கெடுவுக்குள் வாதி மீதி கிரையத் தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தி விட்டால் என்ன பண்ணலாம்? அவரு அதே கோர்ட்ல என்ன பண்ணலாம்? இது டெலிவரி எக்ஸிகியூஷன் ஆஃப் சேல்டும் கேட்கலாம், டெலிவரி ஆஃப் பொசஷனும் கேட்கலாம். டெலிவரி ஆஃப் பொசஷன் தனியா கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. What are all the relief which the plaintiff is entitled after the degree for specific performance is granted? He need not file a separate suit. He can work out his remedy only before the court where he filed the suit. Section is very clear. Possession கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, செக்ஷனே இருக்க. அப்ப the delivery of possession and that contingency when it will arise only after a degree is granted, after the entire balance sale price is deposited by the plaintiff into the court. அப்பதானே வரும். அப்ப டெலிவரி ஆஃப் பொசஷன் கொடுங்கன்னு சொல்லி நான் மெயின் சூட்ல கேட்கணுமா? தேவையே இல்லை. இது ஒண்ணு. இப்போ அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருக்கு இந்த சொத்து ஆளுக்கு 4ல ஒரு பாகம். நான் 2 அண்ணங்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறேன், அவங்களோட அரை பாகத்தை கிரையா வாங்குறேன்னு சொல்லி. நான் அக்ரிமெண்ட் போட முடியுமா? முடியாதா? செக்ஷன் 44 டிபி ஆக்ட்ல அன்டிவைடட் ஷேரை பொறுத்து கிரைய பத்திரம் எழுதலாம், எழுதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அக்ரிமெண்ட்டும் போடலாம். அப்ப 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கும் பொழுது அன்டிவைடட் ஆஃப் ஷேர் நான் அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு நான் என்ன கேட்கிறேன்? சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் நான் கேட்கிறேன். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இப்போ லேட்டஸ்டா 2018 என்ன சொல்றான்? 4 பேர் அண்ணன் தம்பி, நீ 2 பேர்த்திட்ட ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டுட்ட, உனக்கு டிகிரி நான் கொடுத்துட்டேன்னா நீ ஏன் பார்ட்டிஷன் கேட்கல சூட்ல, அதனால நான் உனக்கு டிகிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் வெரி ஒஸ்ட். செக்ஷன் 28 சப்கிளாஸ் 3ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு இந்த பார்ட்டிஷன் ரைட்டே வரும் எனக்கு. அப்ப டிகிரி நான் வாங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்? 28(3) இன்வொர்க் பண்ணி அதே கோர்ட்ல நான் பணத்தை கட்டிட்டேன், எனக்கு பார்ட்டிஷன் கொடுங்க ஆஸ் அகைன்ஸ்ட் அதர் ஷேரர் நான் கேட்கணும். அப்பதான் அது வரும். அதுக்குதான் செக்ஷன் 22ல in a suit for specific performance, in addition to the relief of specific performance, the plaintiff can ask for partition, refund of advance amount, damages as the case may be. கேட்கலாம். ஆனா பார்ட்டிஷனா இருந்தாலும் சரி, ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் இருந்தாலும் சரி,
நீங்க உங்க கிளைண்ட்ல கேட்டாதான் நீதிமன்றம் கொடுக்கணும். If it is not prayed for, it is not the duty of the court to grant that relief. It is not the duty of the court to grant that relief because you must pray. எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் கொடுங்க, இல்ல அப்படின்னா எனக்கு பார்ட்டிஷன் வந்து கொடுக்கணும் டிகிரி ஆனதுக்கு அப்புறம். 2001 7 SCC page 698. 2001 7 SCC page 698. Section 22 1B படி refund of advance amount எப்ப வரும்? When the court declined to grant a degree for specific performance. When the specific performance relief is refused or denied, அப்ப கோர்ட் என்ன பண்ணும்? ஆல்டர்னேட்டிவா ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும். அந்த ஒருவேளை ஆனா நீங்க கேட்டுக்கணும், யூ மஸ்ட் ப்ரே இன் எனி ஈவென்ட் தி கோர்ட் இஸ் நாட் இன்க்ளைன்ட் டு கிராண்ட் எ டிகிரி ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஆல்டர்னேட்டிவ்லி தி கோர்ட் மே டைரக்ட் தி டிபெண்டன்ட் டு ரிட்டர்ன் டு ரீஃபண்ட் தி அட்வான்ஸ் அமௌண்ட் ஆல்ரெடி ரிசீவ்டு பை ஹிம். செக்ஷன் 22 subclass 2 படி unless you prayed for the relief of refund of the advance amount, court cannot grant. இதுக்கு ruling நேமிச்சந்த் ஜெயின் versus ரவிச்சந்திரன் 2010 2 CTC page 751. 2010 2 CTC page 751. இப்ப கோர்ட் ஒரு டிகிரி கொடுத்துறாங்க, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி கொடுத்தாச்சு. அந்த டிகிரியில என்ன சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய டிகிரியில அதை விட்டுறாங்க. அந்த டிகிரியில என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த டிபெண்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, the plaintiff is directed to deposit the balance sale consideration within 2 months or 3 months. கோர்ட் என்ன காலம் நிர்ணயம் பண்ணுதோ அந்த காலத்துக்குள்ளார வாதி நீதிமன்றத்தில் இந்த தொகையை வைப்பீடு செய்ய வேண்டும். அந்த தொகையை நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்த பிறகு பிரதிவாதி வாதி பேருக்கு கிரயம் செய்து கொடுக்கிறார். சப்போஸ் அவ்வாறு பிரதிவாதி கிரயம் செய்து கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தின் மூலம் நீதிபதி என்ன பண்ணுவாரு? சேல் டீடு எழுதி கொடுத்துருவார். அந்த பிரேயர் நம்ம கேட்கணும். அப்ப ஆர்டர் திஸ் இஸ் ஆர்டர் 20 ரூல் 12A. ஆர்டர் 20 ரூல் 12A a degree in a suit for specific performance must contain the specific time limit within which the plaintiff is bound to deposit the balance sale price. And on receipt of the same, the defendant is directed to execute the sale deed. On failure of the defendant to execute the sale deed, through process of law, sale deed will be executed in favor of the plaintiff. So, in a suit for specific performance, the degree must be in consonance with Order 20 Rule 12A. ஏன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்றேன், கோர்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கணும், நீதிமன்றத்துல இந்த மீதி கிரய தொகையை டெபாசிட் பண்ண சொல்லி கொடுக்கணும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் ஒரு டைம் கொடுக்குது, 2 மாசத்துல மீதி பணம் கிரயம் பண்ணு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. அந்த 2 மாசத்துல அவன் பணத்தை கட்டல. இப்ப இந்த டிகிரி என்ன ஆகும்? அனதர் பாயிண்ட். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் நான் உனக்கு கொடுத்துட்டேன், 10 லட்சம் ரூபாய்க்கு நீ அக்ரிமெண்ட் போட்டிருக்க, 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்ட, மீதி பணத்தை நீ நீதிமன்றத்துல 2 மாசத்துல கட்டு அப்படின்னு சொல்லி டிகிரி கொடுத்தாச்சு. அந்த 2 மாசத்துல அவன் பணத்தை கட்டல. இந்த 2 மாசம் முடியறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துல எக்ஸ்டென்ஷன் கேட்டு ஒரு பெட்டிஷனும் போடல. இப்ப வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் த டிகிரி? அந்த டிகிரி என்ன ஆகும்? செக்ஷன் 28 ஸ்பெசிபிக்லி படி அந்த பிரதிவாதி இருக்கிறான்ல, ஜட்ஜ்மெண்ட் டெட்டார், அவன் என்ன பண்ணலான்னா, எனக்கு எதிராக ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, 2 மாசத்துல பணத்தை கட்ட சொல்லி அவனுக்கு உத்தரவும் போட்டீங்க, 2 மாசத்துல அவன் பணத்தை கட்டல,
அதனால இந்த டிகிரியை ரத்து பண்ணுங்க. திஸ் டிகிரி ஹாஸ் டு பி ரிசைண்டட். இப்ப நார்மலா உங்களுக்கு தெரியும், ஒரு கோர்ட் ஒரு டிகிரி ஆன் மெரிட்ஸ் கொடுத்துட்டா, இப்ப எக்ஸ்பர்ட் டிகிரினா அதே கோர்ட் அந்த டிகிரியை செட்டிஸ்ஃபைட் பண்ணலாம். ஒரு பேட்டன்டா எரர் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை ரெவியூ பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லாம ஒரு மெரிட்ஸ்ல ஒரு கோர்ட் டிகிரி கொடுத்துட்டா அந்த டிகிரியை செட்டிஸ்ஃபைட் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? அப்பலேட் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. எந்த கோர்ட் டிகிரி பாஸ் பண்ணுதோ அதே கோர்ட் அந்த டிகிரியை வந்து ரிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா எஸ் இட் கேன். எப்போ? in a suit for specific performance on the failure of the defendant to deposit the balance sale price into the court, on the application filed by the defendant for rescission of the degree, the court can order the rescission of the degree. Court can set aside the degree. இந்த செக்ஷன் 28 வந்து எங்க சார் போடணும்? இபி கோர்ட்ல போடணுமா? சப்போஸ் இபில போட்டு பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ட்ரையல் கோர்ட்ல தான் நீங்க போடணும். ட்ரையல் கோர்ட்ல தான் நீங்க போடணும். நீதிமன்றம் சொன்ன காலக்கெடுவுக்கு அப்புறம் 10 நாள் கழிச்சு நீங்க டெபாசிட் பண்ணாலும் கோர்ட் அதை ஏத்துக்காது. நிறைய டிகிரில சூட் இஸ் கிராண்டட், டிகிரி இஸ் கிராண்டட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் மொட்டையா இருக்கும், அவ்வளவுதான். அவன் எப்ப பணம் கட்டணும் எதுவுமே இல்ல. நான் ஐ சஃபர்ட் எ லாட். இது மாதிரி ஒரு டிகிரி எனக்கு எதிரா வந்து 14 வருஷம் கழிச்சு அவன் போய் கோர்ட்ல போய் பணத்தை கட்டுறான். கேட்டா என்ன சொல்றான்? இது மாதிரி கோர்ட் ஹஸ் நாட் டைரக்டட் மீ டு டெபாசிட் அமௌண்ட் இன்டு கோர்ட், சோ ஐ ஆம் ஃப்ரீ டு டெபாசிட் அமௌண்ட் அட் எனி டைம் அக்கார்டிங் டு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். திஸ் இஸ் தி டைம். இப்பதான் எனக்கு பணம் வந்துச்சு, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை எடுத்து சிஆர்பி போய் சிஆர்பில அந்த சேல் டீட் எழுதி கொடுத்துட்டாங்க. சேல் டீட்டை செட்டிஸ்ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாவன். சுப்ரீம் கோர்ட்லயும் போய் நாங்க ஜெயிச்சோம். ஏன்னா திஸ் இஸ் தி மேஜிக் ஆஃப் செக்ஷன் 28. ஸோ செக்ஷன் 28ல நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம், நிறைய பேரு நமக்கு எதிராக நம்ம வெண்டாருக்கு ஆஜராகும் பொழுது, டிஃபரெண்ட்டுக்கு ஆஜராகும் பொழுது டிகிரி கொடுத்துட்டா உடனே அடிச்சு ஹைகோர்ட்ல போட்டு ஒரு ஸ்டே, அப்பலேட் கோர்ட்ல போட்டு ஸ்டே வாங்கிடுவோம். ப்ளீஸ் வெயிட், டோன்ட் டூ தட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த சொன்ன நார்மலா இந்த யாருமே பணம் கட்டுறது இல்ல, 90% கட்டுறது இல்ல. வெயிட் ஃபார் டைம், தட் டைம். பணம் கட்டலையா, யூ ஃபைல் an application to section 28. வெரி சிம்பிள். why do you want to file appeal? the entire court fees நீங்க கட்டணும். unnecessary time waste, money waste. so you can fruitfully invoke section 28. 10 minutes or break, short break. Ten minutes. The lecture will resume after the 10 minutes. 10 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிக்க பிரேக்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சாரி ஓகே சாரி asked to complete the lecture within 10 minutes. Okay. இப்ப so you can validly resign the degree when the moment when the plaintiff failed to deposit the balance sale price. All right. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை சார், ஸ்ட்ரைட்டா ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேண்டாம், ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் நான் கேட்க முடியுமா? அப்படி கேட்கறதா இருந்தா அதுக்கு என்ன டைம் லிமிட்? இப்ப செக்ஷன் 54 லிமிடேஷன் ஆக்ட்ல when my right is refused, அந்த பீரியட் முடிஞ்சு போன 3 வருஷத்துக்குள்ளார ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. whether it is applicable only to the plaintiff or to the defendant. இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, சூட் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் த அட்வான்ஸ் அமௌண்ட் கேன் பி ஃபைல்டு within a period of 12 years from the date of agreement அப்படின்ட்டாங்க. My humble submission, that judgment is also wrong. ஏன்னா the court has invoked article 62 of the limitation act. நீங்க செக்ஷன் 62 ஆர்டிகல் 62 லிமிடேஷன் ஆக்ட் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, when
the property is charged or mortgaged for recovery of money 12 years. இப்ப நான் என்ன சொன்னேன், whether execution of the agreement, sale agreement creates any charge or interest, section 54 TP Act என்ன சொன்ன எடுத்ததுமே, mere execution of the sale agreement does not by itself does not create any right or charge. சார்ஜே வரலையே, சார்ஜ் இருந்தா தானே நீங்க ஆர்டிகல் 62 இன்வோக் பண்ண முடியும். Then how can you invoke article 62? How can you say that the period of limitation is 12 years for the recovery of refund of the advance amount? So only a money claim. If it is a money claim, you can invoke article 47. Only the period is 3 years. That the very same 3 years is also contemplated under article 54. My question is whether a suit for refund of the advance amount is maintainable straight away without filing a suit for specific performance. This is very, very moot question. Can the plaintiff sustain a suit for refund of the advance amount without filing a suit for specific performance? அப்ப section 22 ல specific performance நீங்க கேட்கும் பொழுது in addition நீங்க என்ன கேட்க முடியும், refund of advance amount கேட்க. நீங்க ஒரு agreement போட்டுட்டீங்க, unless that agreement is cancelled or determined, unless that agreement is cancelled or determined by the vendor, உனக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்ப என்ன பண்ணலாம், நீங்க அவங்ககிட்ட நான் என்னால போராட முடியல, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் வேணாம் சாமி, உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டதே பெரிய தப்பு, நான் கொடுத்த பணத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்றா இன்ட்ரெஸ்டோட நீங்க கேட்கலாம். எப்போ அவன் வந்து உங்களை அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாலோ டெட்டர்மைன் பண்ணியிருந்தாலோ கேட்கலாம். அது இல்லாம நீங்க ஸ்ட்ரைட்டா ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்க முடியாது. அந்த உங்களுக்கு ரீஃபண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் ரிலீஃப் எப்ப கிடைக்கும், when your relief or specific performance is refused. இப்ப நம்ம நார்மலா, I am not saying that no suit for refund advance amount will lie. There are some exceptions. இப்ப நான் I have issued notice, இது மாதிரி எனக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிற கிரைம் பண்ணி கொடுன்னு சொல்றேன், உனக்கு பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். இல்ல வந்து என்ன சொல்றான், உனக்கு அக்ரிமெண்ட் 1 ஏக்கர் போட்டிருந்தேன், 1/2 ஏக்கரை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிச்சு அக்யூசியேஷன் ஹைவேஸுக்கு, நான் என்ன பண்றது, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அப்ப I can straight away file a suit for refund of the advance. I can straight away file suit for refund of the advance amount. So you have to see section 22 of the Specific Relief Act, article 54 of Limitation Act, article 47 and 62 of Limitation Act. Another major important ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, சார் இது மாதிரி I am in possession of the property, நான் வந்து சுவாதீனத்துல இருக்கேன், அக்ரிமெண்ட்ல சுவாதீனம் கொடுத்துதான் இருக்கு, நான் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடல, அந்த சூட்டு போடுறதுக்கு உண்டான டைமும் உனக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப கேன் ஐ மெயின்டைன் எ சூட் using my possession as a sword against the vendor? என் பர்சனல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா? அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து purchaser in possession of the property can maintain a suit for injunction and he can validly use the same as a sword and shield against the vendor even after the expiry of the period prescribed for filing a suit for specific performance சொல்லிட்டாங்க. That judgment தப்புன்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அனுப்பிச்சிருச்சு. That judgment is reported in 2010 2005 12 SEC page 164. 2005 12 SEC page 164. இப்ப சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிகிரி கொடுத்தாச்சு. இந்த டிகிரியில யாரு டிகிரி ஹோல்டர், யார் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார்? கண்ண மூட்டம் உடனே என்ன சொல்லுவோம், பிளைன்டிஃப் இஸ் தி டிகிரி ஹோல்டர், டிஃபரண்ட் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட் டெட்டார். இட்ஸ் நாட் சோ. இன் a suit for specific performance,
both the plaintiff and defendants are degree holders. ஏன் டிகிரி பார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு. என்ன சொல்லியிருக்கிறாங்க, வித்தின் ட்ரிபிளேட்டட் டைம் 2 மாசத்துலயே 3 மாசத்துலயே பேலன்ஸ் அமௌண்ட் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட் அவர் கட்டலன்னு வச்சுக்காங்க, அந்த டயத்துக்குள்ளார இந்த ஜட்ஜ்மெண்ட் லெட்டர் என்ன பண்ணலாம், அவனை கம்பல் பண்ணி இந்த பணத்தை கட்ட வைக்கலாம். he can execute the degree. பணத்தை கட்டிட்டான்னா plaintiff can also execute the degree. So in a degree for specific performance, both the plaintiff and defendant are degree holders. இந்த ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் குறிச்சுக்கங்க. 1997 1 CTC page 628 சுப்ரீம் கோர்ட் சாரதாமணி கந்தப்பன் கேஸ். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், சார் இந்த சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடும் பொழுது whether time is the essence of the contract or not. Whether time is the essence of the contract or not. Supreme Court repeatedly said time is not the essence of the contract in respect of immovable property other than lease or reconveyance. அப்ப in a suit for specific performance, time is not the essence of the contract. அப்ப நான் 3 மாசத்துல நான் வந்து மீதி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறேன், அந்த 3 மாசத்துல நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டா நாட்டா? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது, டைம் இஸ் நாட் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு சொல்லியாச்சு. That is also wrong because section 55 of contract act இருக்கு. section 55 contract actல ஒரு அக்ரிமெண்ட்ல ரெண்டு பார்ட்டியும் ஒரு குறிப்பிட்ட செயல்ல ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தால் time is the essence, time shall be the essence of the contract. அந்த டயத்துக்குள்ளார மீதி கிரய தொகை கொடுக்கவில்லை என்றால் that agreement becomes voidable at the option of the other party. இதை 2011ல ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியன் என்ன சொல்லியிருக்கிறாரு, செக்ஷன் 55 கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கிறதே மறந்துட்டு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் டைம் இஸ் நாட் தி எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், டைம் இஸ் நாட் தி எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 55 எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கண்டின்ஜென்சி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள ஒரு செயலை ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த டயத்துக்குள்ளார அதுதான் எசன்ஸ், அந்த டயத்துக்குள்ளார நீங்க செய்யணும். செய்யல அப்படின்னு சொன்னா அதர் பார்ட்டி வந்து இன்னும் மேற்கொண்டு டைம் கொடுத்து உங்களை வந்து சொன்னா இட் இஸ் வாய்டபிள். இல்ல அவன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா இட் இஸ் வாய்ட், இட் இஸ் வாய்ட். ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட், டைம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் even in a suit for specific performance, if it is in respect of immovable property, when especially the sale agreement contains a recital that the performance must be within the particular stipulated time. So section 55 is very very essential. இதுதான் இது ஆன்சர் தான் 1997 1 CTC page 628 Supreme Court சாரதாமணி கந்தப்பன் versus Rajalakshmi case. Another case 1993 1 SEC page 519 Chandrani case. அடுத்தது சார் இப்ப வந்து அக்ரிமெண்ட் 10 லட்சம் போட்டோம் 2001ல 2002ல கேஸ் ஃபைல் பண்றோம், 2019 தான் கேஸ் முடியுது, இந்த 10 வருஷத்துல 19 வருஷத்துல வந்து எவ்வளோ ஒரு மார்க்கெட் வேல்யூ போயிடுமே, அதனால ரிலீஃப் கொடுக்க முடியாதா? So escalation of sale price is not a ground to deny the specific relief. அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு போகக்கூடிய சொத்தை 5 லட்சம் ரூபாய் தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான் அப்படின்னு சொன்னா கூட inadequacy of sale price is not a ground. நீ ஏமாந்து 5 லட்சத்துக்கு உனக்கு அக்ரிமெண்ட் போட்டா you will become the lucky purchaser. So inadequacy of sale price 10 லட்சம் ரூபாய்க்கு போகக்கூடிய சொத்தை நான் 5 லட்சத்துக்கு போட்டுட்டேன் அப்படின்னு நீங்க அதாவது கம்மியான விலைக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டேன் நீங்க சொன்னா அதன் காரணமா ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கூடாதான்னு கேட்டா கொடுக்கலாம். கேஸ் போட்ட அக்ரிமெண்ட் போட்டதிலிருந்து கேஸ் முடியறதுக்குள்ளார இந்த மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு, அதனால இப்ப கோர்ட் எனக்கு டிகிரி கொடுத்துட்டா நான் அவனுக்கு கிரைய பத்திரம் எழுதி கோர்ட் உத்தரப்படி எழுதி கொடுத்தா எனக்கு பொருளா ரெவன்யூ லாஸ் வரும்னு சொன்னாலும் கோர்ட் கேட்காது. பிகாஸ் escalation of sale price is not a ground to deny the specific relief. Now section 20 is completely repealed. Section 20 is completely repealed. என்ன சொல்லியாச்சுன்னா கோர்ட் ஹேஸ் நோ டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஸ்பெசிபிக் ரிலீஃப் பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் வேலிடா இருக்கும், ரெடினஸ் வில்லிங்னஸ் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கும், இருந்தாலும் கோர்ட் என்ன பண்ணலாம், ரெஃப்யூஸ் பண்ணலாம். அதனாலதான் அந்த கோர்ட்டுக்கு பேர் வந்து கோர்ட் ஆஃப் கன்க்ளூசிவ்னஸ் ஆர் கோர்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ்னஸ் பேர். ஏன்னா காரணம்னா ஒருத்தன் ஒரு சொத்தை வாங்கும் பொழுது
சந்தோஷமா நம்ம சொத்தை வச்சு நம்ம வீடு கட்டலாம்னு வாங்குவான். அதே சொத்தை விற்கணுங்கிறது ஒரு கஷ்டம் வரும்போது தான் விற்பான். அவனே கஷ்டப்பட்டு விற்கும் பொழுது அவனை கட்டாயப்படுத்தி கிரயம் பண்ணி கொடுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் சரியா இருந்தா கூட கோர்ட் வந்து அவனுடைய கம்பேரிட்டிவ் ஹார்ட்ஷிப்பை பார்த்து என்ன ரெஃப்யூஸ் பண்ணலாம். பட் நார்மல் ரூல் so far as specific performance is concerned, grant the relief of specific performance. Refusal is the exception. Refusal is the exception. So அப்புறம் இன்னொன்னு சார் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு என்ன ஸ்பெசிபிக் சேல் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடாம இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை போட முடியுமா சார்? இது ஒரு கேள்வி. நான் ஆர்டர் 2 ரூல் 3 நான் அப்புறமா பெர்மிஷன் வாங்கிக்கிறேன்னு. நத்திங் டூயிங். ஒன்ஸ் நீங்க சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டா உங்களுக்கு எஃபிகேசியஸ் ரெமெடி என்ன? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிலீஃப் தட் கேன் பி கிராண்டட் அண்டர் 41H ஆஃப் தி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். நீங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடாம இன்ஜெக்ஷன் சூட்டு மட்டும் போட்டீங்கன்னா தட் இஸ் நாட் பைட்டட். The latest judgment 2020 5 CTC page 435. 2020 5 CTC page 435. Then I can file an application under order 2 rule 2. Order 2 rule 2 கிடையாது. இப்போ order 2 rule 3 reserving my right to file a suit for specific purpose. கொடுக்க முடியுமா? கொடுக்க கூடாதுன்றது நிறைய ஜட்ஜ்மெண்ட். ஏன் இன்ஜெக்ஷன் சூட் நீங்க போடுறீங்க என்ன கேட்பீங்க? restraining the defendant from encumbering alienating suit property. எந்த காலம் வரைக்கும் சொத்தை யாருக்குமே விற்க கூடாதாமே. இது உங்க ரைட் எதுல இருந்து வருது? யுவர் ரைட் இஸ் ஸ்டெம்ஸ் அவுட் ஃப்ரம் தி அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல நீ என்ன பண்ணிருக்கிற? பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற. வாட் இஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்? வாட் இஸ் யுவர் ரெடினஸ்? வாட் இஸ் யுவர் வில்லிங்னஸ்? So a mere suit for injunction based on a sale agreement is not at all maintainable because efficacious remedy is available under 41H or the specific relief act. You are expected to file a suit for specific performance. In that suit, you can file an application to IA to restrain the vendor from alienating and encumber the property till the disposal of the suit. So, in the Mari case, order 2 rule 3, court should not grant permission to work out the remedy later. So, அடுத்தது இன்னொன்று with time is due to the paucity of time. Another one. இப்ப நான் சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டேன். சேல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் இந்த வெண்டார் பிரதிவாதி என்ன பண்ண இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு சொத்தை வித்துட்டான். சொத்து இன்னொரு ஆளுக்கு வித்தாச்சு. சொத்தை வித்துட்டதுனால நான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட முடியுமா முடியாதா? திஸ் இஸ் பாயிண்ட். சட்டம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேல் அக்ரிமெண்ட் இருந்து அதை மறைச்சு அந்த வெண்டார் இன்னொருத்தனுக்கு கொடுத்திருந்தா you have to file a suit for specific performance against your vendor and the subsequent purchaser. ரெண்டு பேர்த்தையும் பார்ட்டியா சேர்த்து கேஸ போடு. ரைட். இப்ப நார்மலா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு? சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட்டா பிளைன்டிஃப்க்கு தான். ஒரு வேலிட் அக்ரிமெண்ட் இருக்கு, அது ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட், அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், மீதி 3 மாசத்துல கொடுக்குறேன், 3 மாசத்துல கொடுக்குறேன்னு I issued my lawyer's notice expressing my readiness and willingness. எல்லாமே கொடுத்துருக்கிறேன், எல்லாமே நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். But once the property is transferred in favor of subsequent purchaser, burden of proof automatically is only on the subsequent purchaser. நீங்க ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்ல. You must show that there exists a sale agreement between you and the first dependent vendor. That's all. அப்ப burden of proof யாருக்கு இருக்கு? Subsequent purchaser. So it is the duty of the subsequent purchaser. 3 விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். என்ன? I have paid the entire sale consideration in good faith. இந்த தாவா சொத்துக்கு உண்டான கிரயத்தொகை முழுவதும் நான் 1ஆம் பிரதிவாதியிடம் கொடுத்து விட்டேன். அடுத்தது, இந்த 1ஆம் பிரதிவாதிக்கும் வாதிக்கும் இடையே இருக்கக்கூடிய கிரய அக்ரிமெண்ட் எனக்கு தெரியாது. கிரய அக்ரிமெண்ட் எனக்கு தெரியும். My act is in good faith. இந்த 3 விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த குட் ஃபெய்த் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப 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 முக்கியம். குட் ஃபெய்த்னா என்ன? நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க, நெக்லிஜென்ட்டா தப்பா கூட செஞ்சிருக்கிறீங்க, பட் இட் வில் பி கன்சிடர்ட் as a act done in good faith. இந்த குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
Section 52 of Indian Penal Code defines what is good faith. Section 2H of the Limitation Act defines what is good faith. Section 3 surplus 22 of the General Class Act defines what is good faith. So the subsequent purchaser வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னா you can implicate him while filing a suit for specific performance. You need not prove anything because the burden of proof is on the subsequent purchaser to prove that he has paid the entire sale consideration and he is not aware of the existence of the sale agreement between the plaintiff and the first defendant and he has purchased the property in good faith. ஏன் அப்படின்னா நார்மலா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், இன்னொரு ஆளுக்கு விற்போம். 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இன்னொருத்தன் 10 லட்சம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு கொடுத்துட்டு போயிருவோம். அப்ப நம்ம அவனுக்கு கொடுப்போம். சமயத்தில் என்ன பண்ணுவோம், இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா நம்மளே நாம்கே வசா பினாமியா இன்னொருத்தருக்கு ஒரு கிரைய பத்திரமே எழுதி கொடுப்போம், பினாமியா பணமே வாங்காம. அதுக்காக தான் he must prove that he has paid the entire sale consideration. அந்த அக்ரிமெண்ட் இருக்கிறது எனக்கு தெரியலன்னு அவன் தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் as a prudent advocate specific performance suit நீங்க போடுறதுக்கு முன்னாடியே பேப்பர்ல ஒரு பப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி இன்னாட்ட நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன், நான் இந்த அக்ரிமெண்ட் படி நடக்க ரெடியா இருக்கிறேன்னு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டேன், அவர் மேல கேஸ் போட போறேன், இந்த சொத்தை பொறுத்து யாரும் வாங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அப்படி மீறி வாங்கினால் அது என்னை கட்டுப்படுத்தாதுன்னு ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் கொடு பேப்பர்ல பப்ளிகேஷன் கொடுத்துட்டா இட் வில் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் வில் அப்ளை. அவன் இந்த பிளி எடுக்க முடியாது, அக்ரிமெண்ட் இருக்கு எனக்கு தெரியலேன்னு அந்த பிளி எடுக்க முடியாது. ஸோ ஆஸ் அன் அட்வொகேட் we are expected to protect the interest of our client. அப்ப நம்ம என்ன பண்ணணும், we must learn more, we must know the law. So specific performance பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்திருக்கேன். இட்ஸ் a vast area. இது வந்து வெரி வெரி டைம் லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த டயத்துக்குள்ளார ஏதோ எனக்கு தெரிஞ்சதை with relevant to judgment of our High Court and Supreme Court நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். After summing up, so 2012க்கு அப்புறம் சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் கட்டாயமா இருந்தா கூட still unregistered sale agreement can be received in evidence because section 49 of the Registration Act is not amended. You need not ask for delivery of possession. But you must ask for refund of advance amount alternatively. So thank you Mr. Palani Kumarji and thank you Kesavan, and I express my thanks to all the participants. Thank you. Thank you sir. Palani Kumar sir, please say the vote of thanks. Question sir கேட்க சொல்லாமா Palani Kumar sir? எஸ் கட்டாயம் சார். கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்வி அவங்க எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க, நீங்க அன்மியூட் பண்ணாதான் அவங்கள கேட்க முடியும். யாரும் கேள்வி கேட்கறதா ரைட் ஹேண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் கேள்வி கேட்கலாம். நாங்க அன்மியூட் பண்ணிடுவோம். நிறைய பேரு ரொம்ப அருமையா இருந்தது. wonderful session. We want more such classes from you sir. Definitely sir. Wonderful advocate for young advocates. Thank you sir. இப்படி நிறைய chatல நிறைய வந்துட்டு இருக்கு. Thank you organizers. Wonderful session. அருமை ஐயா, nice class. இப்படி நிறைய impressions வந்துட்டே இருக்கு சார். Superb class. Thank you so much. We want more such class from you. This is also an impression that has been posted by one of our so I am always ready. I am always ready and willing and willing. I am ready and willing. சங்கரமர்லே superb அருமையா இருந்தது. Thank you sir. Thank you சங்கரமர்லே. Thank you sir. தர்மராஜ் சார் சொல்றாரு. தர்மராஜா சார். ஹலோ எக்ஸலென்ட். ஹலோ சங்கரமர்லே சொல்லுங்க. நல்லா இருந்தது, எக்ஸலண்டா பண்ணிருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கீங்க, எது தேவைங்கிறத கரெக்டா வடிகட்டி கொடுத்துருக்கீங்க. நல்லா இருந்தது, எக்ஸலண்டா இருந்தது. எங்க மாதிரி ஆளுகளுக்கும் ஒரு ரிவ்யூ மாதிரியும் அதே மாதிரி சில ஹை பாயிண்ட் எல்லாம் கிடைச்சது. இல்ல ஒரு சீனியர்ல இருந்து பெரிய எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அது உங்ககிட்ட இருந்து வந்தது.
இல்ல சங்கரம் நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர். அதாவது இவ்வளவு காலமா எத்தனை கேஸ் நடத்திருக்கிறோம், சில விஷயங்கள்லாம் புரியாம கூட நடத்திருப்போம். நீ அதுல எல்லாம் சீனியருங்கனால எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்கல்ல, கொம்பும் முளைச்சிருக்கலாம்னு நினைக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த 2015 3CCC 497 அதுல வந்து நீங்க ஈவன் இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் ஆல்டர்னேட் ரிலீஃப், நீங்க வந்து ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் மணி கொடுக்கணும்னு கேட்கலைன்னா கூட இட்ஸ் எனஃப் யூ ஆஸ்க் ஃபார் சச் அதர் ரிலீஃப்னு கேக்குறீங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டே ரீஃபண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்துருக்கு. 2015 3CCC 497 டைட்டில் வேணா சுந்தரகோதை வெர்சஸ் BN கோவிந்தராஜ். தர்மராஜ் சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். 2015 3CCC 497 டைட்டில் வந்து சுந்தரகோதை வெர்சஸ் BN கோவிந்தராஜ். நீங்க கேள்வி கேட்கலாம். அது ஒண்ணுதான் இப்போ நான் வந்து சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. எக்ஸலண்டா இருந்தது. உங்களுக்கு தெரியும் உங்களோட லெக்சர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு ஐ பர்சனலி ஹேர்ட் யூ, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ so much சங்கர் முரளி. ஹலோ சார். ஹலோ சார். Sir, I am audible, sir. Wait, sir. Wait, sir. Sir, I am audible. Yes, you are audible, sir. Keluga. Yes, sir. What is difference between Registration Act 17 and Section 49, sir? Please explain. நவநீத கிருஷ்ணன் கேட்டாரா? ஆமா சார், ஆமா சார். சார் லைன் இல்லையோ? சார் யார் சார் இருக்காரு? சார் குட் ஈவினிங் சார். சக்கரமுரளி சார் லைன்ல இல்லையோ? லைன்ல இப்போ வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க. ஹலோ சார், am I audible? சார் சார் ஆடிபிள் சார். தர்மராஜ் சார் கேள்வி கேட்டாரு, ப்ளீஸ். தர்மராஜ் சார் கேட்கல. நவநீத கிருஷ்ணன் என்ன கேட்டிருக்காருன்னா, செக்ஷன் 17 and 49 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காரு. 17 and 49 கா ரெண்டு ஒரே ஒண்ணு போல தெரியும் போல இருக்கு, அதனால கேட்டிருக்காரு. அதாவது 17ங்கிறது வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றதா செக்ஷன் 17. என்ன இப்ப சேல் அக்ரிமெண்ட் வந்து 2012க்கு அப்புறம் கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியாச்சு. செக்ஷன் 49 வந்து effect of non-registration of document which requires compulsory registration. இந்த இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி ஒரு டாக்குமெண்ட் கட்டாயமா பதிவு செஞ்சிருக்குன்னு சொல்லி இருந்து செக்ஷன் 17 படி அது மாதிரி பதிவு செய்யாமல் இருந்தால் அது நீதிமன்றத்தில் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கறதா செக்ஷன் 49. சோ டாக்குமெண்ட் கட்டாயமா பதிவு செஞ்சிருக்கணும் அப்படின்னு செக்ஷன் 17ல சொல்லி இருந்து பதிவு செய்யாமல் இருந்தால் அந்த ஆவணத்தை ஒரு சாட்சியமாக நீதிமன்றத்தில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதுதான் செக்ஷன் 49. அதுக்கு 2 எக்ஸெப்ஷன் இருக்கு, ப்ராவிஷோ. என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல் அக்ரிமெண்ட்டை நீங்க வந்து எவிடன்ஸா எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. அடுத்த ப்ராவிஷோ வந்து என்னன்னா, ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், பண்ணல, அதனால வந்து எனக்கு ரைட்டு போயிடுமான்னா நீ நீட் நாட் வரி அபவுட் இட். அது கொலாட்ரல் டிரான்சாக்ஷனுக்காக அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப கொலாட்ரல் டிரான்சாக்ஷன்னா அந்த கொலாட்ரல் டிரான்சாக்ஷனை பொறுத்து
சட்டப்படி நீ அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படியோ டிபி ஆக்ட் படியோ அது ரெஜிஸ்டர் பண்ணு சொல்லாம இருக்கணும். இப்ப நான் வந்து ஒரு அடமான பத்திரம் எழுதி கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், அது அன்ரெஜிஸ்டர் பண்ணல, நான் பணத்தை வாங்கணும். அப்ப பேஸ்ட் ஆன் திஸ் அன்ரெஜிஸ்டர்ட் மார்க்கெட் நான் பணத்தை வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டா, மார்க்கெட் தான் என்ன பண்ண முடியலாம், சொத்து வந்து எனக்கு ஐ ஹேவ் செக்யூர்டு கிரெடிட்டா, பிரிலிம் டிகிரி வாங்கி ஃபைனல் டிகிரி படி அந்த சொத்தை நான் வித்து இந்த பணத்தை எடுத்துக்குவேன். இப்ப நான் அன்ரெஜிஸ்டர்ட் மார்க்கெட் டீடு இதை வந்து என்னால நான் வந்து மார்க்கெட் டிகிரி எனக்கு கிடைக்காது. ஆனா என்ன டிகிரி கிடைக்கும் அப்படின்னா மணி டிகிரி எனக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் கொலாட்ரல் டிரான்சாக்ஷன். இப்ப நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும் பொழுது அது கட்டாயமா பதிவு செய்யணும் செக்ஷன் 17 சொல்லியிருக்கா, சொல்லல. சோ மெயின் ரிலீஃப் என்ன, மார்கேஜ், அந்த ரிலீஃப் எனக்கு கிடைக்காது. பட் கொலாட்ரல் டிரான்சாக்ஷனா இந்த ஐ கேன் என்டைட்டில் டு கெட் தி மியர் சிம்பிள் மணி டிகிரி. இதான் எடுத்துக்கிட்டேன் சார். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? Thank you, sir. Yes, sir. Yes, sir. I'm satisfied, sir. Sir, wonderful session, sir. Thank you for opportunity, sir. Mr. Kesavan, sir. Yes, thank you, Ravani. Thank you, Ravani. Thanks. Thank you. Thank you. சொல்லுங்க. Thank you, Pallingamar, sir. Thank you, sir. Again, thank you, sir. பாஸ்கரன் சார் கிருஷ்ணகிரியில இருந்து லைன்ல இருக்காரு. ஏதோ சார் உங்களோட இம்ப்ரெஷன் ப்ளீஸ். சொல்லுங்க சார். வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நாங்க வந்து தொடர்ந்து சிவில் கேஸ் நடத்தினா கூட நீங்க இன்னைக்கு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் பத்தி இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இது பண்ணது பார்த்தா இன்னும் கூட நாங்க வந்து இது வரைக்கும் நடத்திருக்கிற சிவில் கேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இனிமேல் நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிளாஸ் இருந்தது. என்ன? தேங்க்யூ. ஒரே ஒரு சின்ன எனக்கு ஒரு இது, இப்போ ரீசெண்டா 1 வீக் முன்னாடி ஈவன் அன்லிஸ்டட் சேல் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி பொசிஷன் வந்து ஈவன் அன்லிஸ்டட் ஆர் அக்ரிமெண்ட் பொசிஷன் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் வந்தது. அது பேஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி கேட்க முடியுமா? அது கேட்கலாம். அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட் செக்ஷன் 49ல இன்னும் அது வந்து அமெண்ட்மெண்ட் ஆகல. அதனால you can maintain a suit part specific performance based on the unregistered agreement if the agreement is dated after 2012. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்ப லேட்டஸ்டா you can use it only as for collateral purpose of transaction சொல்றாங்க. That is not so. மெயின் ரிலீஃபை you are entitled, specific performance உங்களுக்கு கொடுக்கலாம், collateral transaction கிடையாது. பை தப்பா சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். பட் நம்ம ஹை கோர்ட்ல you are entitled to get a degree for specific performance சொல்லிட்டாங்க. Thank you. Any other questions from participants? No, sir. So, yes, sir. No, I think no. Yes, sir. We can conclude now, sir. Okay, Pallingamar. Sir, எல்லா பார்ட்டிசிபென்ட் சார்பா திரும்ப உங்களுக்கு ஒரு முறை என்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் சார். சங்கர முரளி சார் வந்து எப்போதும் வந்து he is our person. நாம வந்து வெளியில இருந்து ஒருத்தரை நான் வந்து அவுட் சோர்சிங்கா அதை நினைக்கல. இது நம்முடைய இன்டர்னல் ரிசோர்ஸ் பர்சன் அவரு. அவங்க வந்து ஜுடிஷியல் அகாடமிக்கு வேணா ஜுடிஷியல் அகாடமிக்கு வேணா எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் பர்சனா இருக்கலாம். நமக்கு வந்து அவர் வந்து he is one among us. இருந்தாலும் கூட ஒரு ஃபார்மலா சம்பிரதாயமா அவருக்கு நம்முடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய எங்களுக்கு செஷன்ஸ் எடுத்து இது போல வழிகாட்டணும் அப்படின்னு எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் கூட என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.